தாவேகா ஒரு மூன்றாவது அரசியல் சக்தியாக உருவாகி உள்ளது தமிழ்நாட்டில். கூட்டணி கணக்கை மாற்றப் போகிறதா காங்கிரஸ் அல்லது திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேரத்தை அதிகப்படுத்துவதற்காக பல்வேறு அரசியலை செய்கிறதா என்று விவாதம் நிற்காமல் சென்று கொண்டிருக்கும் நிலையில் அதை மேலும் வலுப்படுத்தும் வகையில் காங்கிரசின் முக்கிய நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி தற்போது புதிய தகவலை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதி ஒதுக்க வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் விடாப்பிடியாக பொதுவெளியில் பேசி வருகிறது. இதனாலோ என்னவோ கூட்டணிக்காக அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவில் திமுக இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அந்த குழு ஒருமுறை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தது, அவ்வளவுதான். கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த அழைக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பொதுவெளியிலேயே பேசினார். ஆனால் திமுக எம்பி கனிமொழியோ காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தியை இது தொடர்பாக டெல்லியில் சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் திமுக நடத்தும் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருக்கப் போகிறது என்கிற பரபரப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்நிலையில் புதிய தலைமுறைக்கு காங்கிரசின் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி பிரத்யேகமாக அளித்துள்ள பேட்டி மேலும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் தாவேக தலைவர் விஜய்க்கு ஒரு வாக்கு இருப்பதாகவும் தன்னுடைய ஆய்விலேயே அது தெரிய வந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சுமார் 2.25 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கும் வேளையில் விஜய்க்கு 2 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் இருக்கிறது என்று சொல்ல வருகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. காங்கிரஸ் நிர்வாகிகளோ இது அவரது தனிப்பட்ட கருத்து என்கிற வகையிலேயே பேசுகின்றனர். ஆனால் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் டெல்லி தலைமை முக்கிய ஆலோசனையில் ஈடுபடும் போது பிரவீன் சக்கரவர்த்தியும் உடன் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இதை எப்படி தனிப்பட்ட கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகின்றனர். காங்கிரஸ் தலைமை சொல்லிதான் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பேசுகிறாரா என்ற கேள்வி எழுவதையும் தவிர்க்க முடியவில்லை என்கின்றனர்.